வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான தேர்ஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் இன்னைக்கு ஃப்ரைடே இப்போ ஃபாலோ பண்ண போகிற ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், திஸ் இஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் எவ்ரிடே அனாலிசிஸ் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று மூவ் எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை இல்லையா நிஃப்டி 50. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேபிளாக ஒரே லைனில் தான் இருந்தது. ப்ராப்பரான கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனுமே இல்லை. ஸோ அப்படி இருந்ததுனால நமக்கு இங்கே என்ன நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ட்ரேட் இல்லையா, 0 ட்ரேட்ஸில் தான் நமக்கு நேற்றுக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பனிங் இருந்தது, பட் மூவிங் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது. ஸோ இங்கே டவுன் ட்ரெண்டில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டாலும் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மூவியில் ரொம்ப ஸ்டெபிளாக எப்படி சொல்கிறது, வொலட்டைலாக தான் மொமெண்டம் ஃபுல்லாகவே இருந்தது. ப்ராப்பரான கேண்டில் எதுவுமே இல்லை இதில், உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ இங்கே நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம், நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ், நம்மளோட ட்ரெண்ட் லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஸோ இங்கே நமக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லை இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத டைமில் நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு சுச்சுவேஷன் ப்ராப்பராக இல்லாத டைமில் தான் நம்மளோட செட்டப்ஸ் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸுமே தராது. அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரி டே டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம வந்து என்டர் ஆகும்போது ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம என்டர் ஆகும்போது நீங்கள் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மேக்ஸிமமான லாஸ் ஹீட்டுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரியா. அட் த சேம் டைம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம், எப்போவுமே வந்து நம்ம டார்கெட்டை வந்துட்டு எவ்வளோ இயர்லியராக அச்சீவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ரீமியம் ரேட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ப்ரீமியம் டைம் டிலே ஆக 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 நம்மளோட ப்ரீமியம் வேல்யூ, ப்ரீமியம் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ரீசனால தான் எப்போவுமே வந்துட்டு இயர்லியராக ஒரு சூப்பரான டார்கெட் செட் பண்ணி ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிற மாதிரியான ட்ரேட்ஸ் நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட டார்கெட் வந்துட்டு சப்போஸ் ஆக்சுவலி இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம லைனில் பாருங்கள், இங்கே நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேபிளாக ஒரே லைனில் தான் மூமெண்டம் இருந்தது. 0 கன்ஃபர்மேஷன், ஸோ 0 ட்ரேட்ஸ், நத்திங் டு வரி. ஓகே, 0 ட்ரேட்ஸ்னால் வரி பண்ண தேவையே இல்லை. அன்னைக்கு டேயில் நம்ம ரொம்ப சேஃபாக எக்ஸிட் ஆகிருக்கும். ஐ மீன் சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் மீனிங். நம்மளோட கேபிட்டல் ஃபுல்லி சேவ்டு, ரிஸ்க்லேருந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதாங்க நிஃப்டி 50 நேற்று மூவ் இப்படி தான் இருந்தது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பேங்க் நிஃப்டிக்கான மூவும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸும் நம்ம பார்த்துட்டு தென் போத் செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி இங்கேயும் வந்துட்டு மூவ் வாலடைல் தான். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வாலடைலாக தான் இருந்தது. பட் நிஃப்டி 50 அளவுக்கு இல்லை கம்பேரிட்டிவ்லி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். இங்கேயும் என்னாச்சு, நமக்கு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண மாட்டோம். பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு கேப் அப்பில் ஓப்பனிங் இருந்தது. ஓப்பனிங் இருந்து நமக்கு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நம்ம லைனில் தான், இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளோட செட்டப் லைனில் தான் நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கேப் அப்பில் கரெக்டாக நம்ம லைனில் தான் இங்கே நமக்கு ஓப்பனிங் இருந்தது. ஓகே, ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி இங்கே என்னாச்சு, இங்கே வந்துட்டு நமக்கு ரிவர்சல் ஆகிட்டு நமக்கு ரிவர்சலில் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ இதை தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 57585 நீங்கள் உங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் நீங்கள் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 57698 வரைக்கும் ஒரு 113 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ இங்கேயுமே 113 பாயிண்ட்ஸ் வரைக்குமே மொமெண்டம் இருந்தது. ஸோ நீட்டாக ஒரு 113 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். சிங்கிள் ட்ரேட்னாலும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கேயும் அப்படி தான் இல்லையா, மூவ் ப்ராப்பராக இல்லை, ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸுமே இங்கே நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ அதனால இங்கே நமக்கு அட்டன் பண்ணது சிங்கிள் ட்ரேட், பட் சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் 113 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு நீட்டான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தேர்ஸ்டே. ஸோ போத் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் பார்க்கும்போது ஆக்சுவலி நிஃப்டி 50ல 0 ட்ரேட்ஸாக இருந்தாலும் கூட நேற்று டே எப்படி இருந்தது அப்படிங்கும்போது நம்ம சேர்த்து பார்க்கும்போது ஒரு சூப்பர்பான நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான். பிகாஸ் நம்ம பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட தேர்ஸ்டேவும் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் சுச்சுவேஷன்ஸ் பேசிஸில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுக்கும். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் ஐ மீன் கிடைக்கல அப்படின்னா நமக்கு சுச்சுவேஷன் ப்ராப்பராக இல்லை, மார்க்கெட் மொமெண்டம் ப்ராப்பராக இல்லாத பட்சத்தில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு கிடைக்காது.
ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். ஸோ ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எப்போவும் உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட எவ்ரிடே வீடியோஸ் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் பார்த்துட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போத் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் இஸ் எப்படி சொல்கிற என்ட்ரி எக்ஸிட் அட் த சேம் டைம் கன்ஃபர்மேஷனும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் தான் நமக்கு ட்ரேடிங்கில். அந்த ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் தான் நம்மளோட டே வந்து ப்ராஃபிட்டபிளாக எடுத்துகிட்டு போகிறோமா இல்லை லாஸ் ஹிட் ஆக போதாங்கிறது அந்த கன்ஃபர்மேஷனுமே வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா ட்ரேடிங்கில். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாம். 57576, தென் 57796, 580, 12, 583, 31, 586, 96, then 589, 23. So this is our uptrend targets for Bank Nifty. Then downtrends ko paathalam. 572, 33, then 570, 73, 568, 59, 566, 92, 565, 08, 561, 85. ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி நம்மளோட ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை அப்படின்னா நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். எனி ஒன் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட டே வந்து கம்ப்ளீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கு இன்னைக்கு ஃப்ரைடே இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது நிஃப்டி 50 இப்போது ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். 242, 51, 243, 29, 2444, 4, then 24496, then 2455, 3, finally 246, 14. Okay, so இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 241, 94, 24115, 240, 55, 239, 42, 238, 38, finally 237, 66. ஓகே, ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கு ஃப்ரைடேக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஓகே, ஸோ போத் டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான டார்கெட் அட் த சேம் டைம் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம். அட் த சேம் டைம் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது புட் ப்ரைஸில் பை பண்ணி நம்மளோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மூவும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போடுங்க, சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி மூவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சண்டே வீடியோ பார்த்து சண்டே அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.